கெனோலாஸ் கிச்சனில் இன்னைக்கு அப்பாச்சி சமையல் மட்டன் குழம்பு 7 அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன், அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் பட்டை கிராம்பு அதை சேர்த்துக்கலாம். அது வதங்கி வந்த உடனே 3 ஆனியனில் அரை ஆனியனை இப்போ கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். 2 ஆனியனை நான் நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆனியன் நல்லா சாட்டே ஆகட்டும், நல்லா வதங்கி வரணும். ஒரு டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். சோம்பு முழுசாக சேர்த்தோன்னா அது குழம்புல கடிப்படும், அதனால் நம்ம எப்போவுமே சோம்பை நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் இப்போ சேர்த்துருக்கேன். வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை சாட்டே பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்சிருக்க வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயமும் கலர் கொஞ்சம் மாறணும், அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். யூஸ்வலாக வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம், பட் நான் வெங்காயத்தை தனியாக வதக்குறேன், அது ஒரு விதமான டேஸ்ட் தரும். வெங்காயம் கலர் மாறின பிறகு அரைச்சி வச்சிருக்க தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் நல்லா இப்போ கொதிச்சு வரணும், அந்த பச்சை வாசனை போகணும். இப்போ பாருங்க, நல்லா கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு. மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான். ஈக்குவல் குவான்டிட்டி 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மசாலாவோட கொதிச்சு வரும்போது 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். வெள்ளையாட்டு கறியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு, சீக்கிரம் வெந்துடும் அந்த கறி. சில பேருக்கு ரொம்ப கொழுப்போட சாப்பிட பிடிக்கும், அவங்க செம்மறி ஆடு கறியை வாங்கி சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் குழம்புல நான் புளியோ இல்லை எலுமிச்சம்பழமோ சேர்க்க போகிறதில்ல, அந்த தக்காளியோட புளிப்பு தான். நீங்கள் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். அதனால் இப்போ மட்டன் வேகும் போதே நம்ம உப்பையும் சேர்த்து கலந்து நம்ம வேக விட்டோம்னா மட்டன்லேயும் அந்த மசாலா கூட உப்பு எல்லாம் ஏறி மட்டன் ருசியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொதி வந்த உடனே குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு
உங்களுக்கு எப்படி உங்கள் குக்கரில் கறியை வேக வைக்க முடியுமோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு விசில் சத்தம் வந்த உடனே 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குவேன். இப்போ வெந்துருச்சு. இந்த கேஸை நாம் ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். நல்லா மட்டன் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இந்த மட்டன் குழம்புல நான் முருங்கைக்காய் சேர்க்க போகிறேன். முருங்கைக்காய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு. பாதி தேங்காவை அரைச்சி அதில் 2ஆம் பால் அதை இப்போ சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காவை வேக வைக்கிறதுக்கு இந்த 2ஆம் பால் ஊற்றி வேக வைக்கலாம். நான் இப்போ திருப்பி குக்கர் மூடி போட்டு விசில் போடாமல் ஸ்டீமில் வேக வைக்க போகிறேன் ஒரு 5 to 10 மினிட்ஸ். குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னால் இந்த ரிம்மில் ஏதாவது அழுக்கு இருந்தால் தொடச்சி விட்டுருங்க. இல்லைன்னா நம்மளுக்கு அந்த கேஸ்கெட்டு சரியாக செட் ஆகாமல் சரியான ப்ரெஷர் டெவலப் ஆகாது. இப்போ நான் அதை ஸ்டீம் குக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ திறந்து பார்க்கலாம். முருங்கைக்காய் சாஃப்டாக வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சைடில் பார்க்கும்போதே தெரியுது வெந்திருக்குன்னு. நல்லா அமுங்கி வருது. பட் ரொம்ப சூடாக இருக்குங்க. வெந்துருச்சு முருங்கைக்காய். இப்போ முதல் பாலை சேர்த்துக்கலாம். குழம்பு இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பால் சேர்த்து நம்ம கிளறி விட்டு கொஞ்சம் கொதி வந்த உடனே அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, தேங்காய் பிரிஞ்சு போயிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்பு கொதி வந்துருச்சுங்க. அவ்வளோதான், இங்கே குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ இதை ஹாட்டாக சர்வ் பண்ணிடலாம். புளி சேர்க்காம லைம் சேர்க்காம ஒரு கறி குழம்பு ரொம்ப எம்மியாக இருக்கும். நீங்களும் இந்த சண்டேக்கு செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.
சுவையான முருங்கைக்காய் மட்டன் குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.